பிஎஸ்என்எல்ல ரீசார்ஜ் பிளான் எந்த லெவல்ல இருக்குது எப்படி சொல்லி பார்க்கலாங்க. ஏன்னா ஏர்டெல், ஜியோ அதே போல விஐ வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி நம்மளுக்கு பிஎஸ்என்எல் நெட்வொர்க் பார்க்க போறோம். அது வந்து பிரைஸ் இதை விட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா கம்மியாவே இருக்குதுங்க. நம்ம எதிர்பார்க்கறதோட ஒரு படி கம்மியாவே இருக்குது, நல்லதுதான். ஆனா என்ன தெரியுமா, 4G நெட்வொர்க் தான் இருக்குது. அதுவுமே இந்த கிராமத்து சைடுல வந்து 3G நெட்வொர்க் தான் கிடைக்கும். அதே போல டவுன் சைடு சிட்டி சைடுல வந்து நம்ம 4G கிடைக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாவே கிடைக்குது. இந்த கிராமத்து ரூரல் ஏரியாவில நம்மளுக்கு 3G நெட்வொர்க் தான் கிடைக்குது. சரிங்களா? அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்ல நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? சரி, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இப்போதைக்கு அதர் நெட்வொர்க் கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து பாப்புலர் ஆனது மட்டும் சொல்றேன். சரிங்களா? 87 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 14 நாளைக்கு ஒரு நாளைக்கு 1 GB தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 14 2 வாரத்துக்கு இது வந்து ஆஃபர். சரிங்களா? அடுத்து 97 ரூபாய்க்கு போட்டா 2 GB ஒரு நாளைக்கு 15 நாளைக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 139 ரூபாய்க்கு போட்டா 28 நாளைக்கு 1.5 GB பர் டே அப்படி கொடுக்குறாங்க. 139 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க. 147 ரூபாய்க்கு 10 GB கொடுக்குறாங்க. அதே போல் 184 ரூபாய்க்கு 28 நாளைக்கு 1 GB ஒரு நாளைக்கு அப்படி கொடுக்குறாங்க. 184 ரூபாய்க்கு நான் நோட் பண்ணிங்க. அடுத்தது 185 ரூபாய்க்கு அதே போல ஆஃபர் கொடுக்குறாங்க. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் மாறு, ஏன்னா வந்து அது வந்து காலட்டுன்னு அது மாதிரி இருக்கிறனால மாறு. 199 ரூபாய்க்கு 2 GB பர் டே 30 நாளைக்கு நோட் பண்ணிக்கும்பா. சரிங்களா? அதர் நெட்வொர்க் நினைச்சு பாத்துங்க. அடுத்தது நம்மளுக்கு 201 ரூபாய்க்கு போட்டா 6 GB 90 நாளைக்கு, 90 நாளைக்கு டேட் வந்து மாறுது. ஓகேங்களா? 229 ரூபாய்க்கு போட்டா 30 நாளைக்கு 2 GB கொடுத்துக்கிறாங்க. அதே போல இது வந்து அவங்க டாக் டைம். அதே போல 247 ரூபாய்க்கு போட்டா 50 GB டேட்டா 30 நாளைக்கு அப்படி கொடுத்துறாங்க. டேட்டா பேக் அதிகமா வேணுங்கிறவங்களுக்கு இது. 269 ரூபாய்க்கு போட்டா நம்மளுக்கு வந்து 84 நாளைக்கு கொடுக்குறாங்க, 52 நாளைக்கு கொடுக்குறாங்க. அதே போல நம்மளுக்கு 300 ரூபாய்க்கு போட்டோம்னா 3 GB ஒரு நாளைக்கு 30 டேஸ் கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இது மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது, இன்னும் இருக்குது. இன்னும் கீழே போக போக நம்மளுக்கு தெரியாத ஆஃபர் நிறையாவே இருக்குது. 321 ரூபாய்க்கு போட்டா 180 GB ஒரு வருஷத்துக்கே இருக்குது. அதுவே யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண தெரியாதவங்க நிறைய பேர். அதே போல 397 ரூபாய்க்கு போட்டா ஒரு நாளைக்கு 2 GB 150 நாளைக்கு. நோட் பண்ணிக்க மக்களே, 150 நாளைக்கு நோட் பண்ணிக்கங்க. எத்தனை ரூபாய்க்கு? 400 ரேஞ்சிலேயே. ஓகேங்களா? இது மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்கு. நானே பார்க்கும்போது ஷாக் ஆயிட்டேன். ஆனா இதுல ஒரு டிராபேக் இருக்குது, 4G நெட்வொர்க் இருக்குது. இந்த பாப்பா லாஸ்டா சொல்றேன். சரிங்களா? 599 ரூபாய்க்கு போட்டா அன்லிமிடெட், அதாவது ஒரு நாளைக்கு 3 GB 84 நாளைக்கு. அதே போல 105 நாளைக்கு 666 ரூபாய்க்கு போடணும். ஒரு நாளைக்கு 2 GB அப்படி. அடுத்து 699 ரூபாய்க்கு போட்டா அது வந்து 150 நாளைக்கு ஒரு நாளைக்கு 500 MB அது மாதிரி கொடுக்குறாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமா இருக்குது. அடுத்து 300 டேஸ் பிளான் வருதுங்க. 797 ரூபாய்க்கு போட்டா 300 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 GB இது அப்படி. இது மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது மக்களே. நானும் மிரண்டு ஆஃபர்லாம் பார்த்துட்டு. அடுத்தது 1198 போட்டா 36 GB ஒரு வருஷத்துக்கு. 1200 போட்டா 24 GB 11 மாசத்துக்கு அந்த மாதிரி. அடுத்தது 1999 ரூபாய்க்கு போட்டா, அதாவது 1 ரூபா கம்மி 2000 போட்டா 600 GB ஒரு வருஷத்துக்கு. ஆமாங்க, அதாவது ஒரு நாளைக்கு 2 GB 1.25 GB அந்த ரேஞ்சில் வருங்க. அதாவது 1999 ரூபாய்க்கு போட்டா ஒரு வருஷத்துக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அது அந்த நெட்வொர்க்ல நினைச்சு பாருங்க எவ்வளவு பிரைஸ்ன்னு சொல்லி. அதெல்லாம் சொல்ல விரும்பல, சொன்னா எனக்கே பிடிக்கல, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு வெறித்தனமான ஆஃபர்ஸ் தான். ஆனா இதுல 4G நெட்வொர்க் தான் இருக்குது. அந்த 4G நெட்வொர்க்குமே டவுன் சிட்டி சைடு வந்து நல்லாவே கிடைக்குது 4G நெட்வொர்க். ஆனா ஒரு சில ஏரியாவில், அதாவது இந்த கிராமத்து சைட்ல 3G நெட்வொர்க் தான் கிடைக்குது. சரிங்களா? ஆனா கால்ல வருது, ஆனா வந்து 3G நெட்வொர்க் கிடைக்குது. இது வந்து ஆனா சிட்டி சைடு எல்லாத்துக்கும் 4G கிடைக்குது. கண்டிப்பா எல்லாரும் மாற வேண்டிய தருணம். ஏன் சொல்ல வரேன்னா, இவனுங்க பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போவானுங்க. அது சரி, இவனுங்க எப்படிதான் நம்ம இடத்த வந்தாலும் சொல்லி பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றானுங்க. அதை நம்பிட்டு நம்ம அவங்களோட இருக்கக்கூடாது. இவங்க கொஞ்சம் வாங்கி நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் பயமுறுத்துறா தான் அவங்க கொஞ்சம் பயந்துக்குவாங்க. சும்மா நம்ம அவங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போட்டே இருந்தோம்னா அவன் நம்ம தலையில ஏறிக்கிட்டே உட்காந்துக்குவானுங்க. சரிங்களா? அதனால அதே போல பாருங்க, 2400 ரூபாய்க்கு போட்டா ஒரு நாளைக்கு 2 GB 395 நாட்களுக்கு 13 மாசத்துக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இது மாதிரி ஒரு வெறித்தனமான ஆஃபர்ஸ்லாம் இதுல இருக்குது. ஆனா இன்னும் போக போக கண்டிப்பா அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நெட்வொர்க்கை இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க பிஎஸ்என்எல் காரங்க. ஏன்னா அவங்க பீக்ல இருக்கிறது வரணும். இப்ப எல்லாரும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது கம்மியாக போது எல்லாம் இங்கே தான் வருவான்னு சொல்லிட்டு அவங்க பீக்ல நினைச்சுக்குவாங்க. அதனால கண்டிப்பா சொல்றேன், நெட்வொர்க்கை அவங்க சரி செய்வாங்க. 4G கிடைக்கிறவங்க 5G பண்ணுவாங்க, கண்டிப்பா 5G கொண்டு வருவாங்க. அதே போல இந்த 3G கிடைக்கிறவங்க 4G பண்ணுவாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா சொல்றேன் பண்ணுவானுங்க. ஏன்னா இந்த இப்போ விட்டா அவனுக்கு முன்னேற முடியாது. அதனால கண்டிப்பா வருவாங்க. சரிங்களா?
நீங்க கண்டிப்பா மாறுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. சும்மா ஒரு செகண்டரி சிம்மாவனாலும் வச்சுக்கங்க. ஏன்னா அப்பதான் அவங்க பயந்துக்குவாங்க. அப்புறம் போக போக டவர் கிடைக்கும் போது நம்ம அதை மெயின் சிம்மா யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர் மாத்தி அதே நம்பர்ல. இப்போதைக்கு நம்பர் மாத்தாதீங்க. சிட்டி சைடுக்குன்னா கண்டிப்பா மாத்திங்க. ஏன்னா கரெக்டான தருணம். இதே கிராமத்து சைடுல உங்க ஏரியால கிடைக்குதான்னு கேளுங்க, அக்கம் பக்கம் கேளுங்க. அப்படி கிடைச்சுன்னா நீங்க அதே நம்பருக்கு நீங்க மாத்திக்கலாம். அப்புறம் 2வது பாத்துக்கலாம். இவங்க பிரைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இன்னும் கண்டிப்பா 2, 3 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வருங்க. அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோஸ்ல நாங்க வீடியோ போட்டோம் உங்களுக்கு நோட். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.